தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு திருவையாறுலேருந்து 10 கிலோமீட்டர்ன்னு நெனைக்கிறேன். சுவாமிமலையிலேருந்து கிட்டக்க சொன்னாங்க. ஒரு வீராஞ்சேரின்னு ஒரு கிராமத்துல வந்து ஒரு பாழடைஞ்ச சிவன் கோவில். அத வந்து ம அங்க உள்ள அந்த கிராமம் தான், சின்ன கிராமம் தான் அது. இது தஞ்சாவூர் பக்கத்துல. அந்த அங்க உள்ள கிராமத்துல வந்து அவங்கலாம் சேர்ந்து அது சோழர் காலத்து 1000 வருஷம் முன்னாடி கோயில் அது. ரொம்ப அதுக்கு புராதனமான இதெல்லாம் இருக்கு. அத வந்து ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சுட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கும் டேட் வந்து யாரோ பக்கத்துல ஏதோ சாமி வந்து டேட் நவம்பர் 14ன்ட்டு குறிச்சு குடுத்துட்டு போயிட்டாராம். அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ப க க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மாரி சின்ன கோயில் தான் அது. முடிச்சு பண்ணிட்டாங்க. பட் ஆனா கும்பாபிஷேகத்துக்கு செலவுக்கு அந்த வ வைதிக அதுக்கெல்லாம் அங்க பணம் இல்ல. அந்த செலவுக்கு கும்பாபிஷேக செலவுக்கு மெயினா அதுக்கு தான் இப்ப இது பண்ணாங்க. நாள் குறிச்சுட்டாங்க. 2 வாரம் தான் இருக்கு. பணம் இல்லன்னு சக்தி விகடன்ல வந்துச்சு அது ஆக்சுவலா. சக்தி விகடன்ல அந்த மாரி போடுவாங்க. ஆலயம் கட்டுறது பழைய பாழடைஞ்ச இதெல்லாம் சிவன் கோயில் கட்டுறது. அத பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்கள்ட்ட. பேசும்போது அவர் சொன்னாரு, "இந்த நிலைமை நாங்க இவ்வளோ பெருசா நாங்க ஆரம்பிச்சப்போ இவ்வளோ பெருசா வரும்ன்ட்டு நாங்க எதிர்பார்க்கல. அது செலவு எங்கேயோ போயிடுச்சு அது. அண்டு அது சின்ன கிராமம் தான். மொத்தமே ஒரு 40 ஃபேமிலிஸ் தான் கிராமத்தில. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப டேட்டும் குடுத்துட்டாங்க. மாத்த முடியாது. பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டாங்க. அதனால அதான் ஹெல்ப் வேணுன்ட்டு தான் சக்தி விகடன்ல கான்டாக்ட் பண்ணோம். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க" அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அவர் பாவமா இருந்து ரொம்ப அதனால நான் ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன். பட் அதுவுமே பத்தல அவங்களுக்கு பத்தல போல இருக்கு. ஸோ அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் இருந்தா சொல்லுங்க. நீங்க நெறையா குடுத்துட்டீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் டக்குனு எனக்கு உங்க இது ஞாபகம் இல்ல திருமறை குரூப். பட் உங்க மெசேஜ் டக்குனு வந்த உடனே சரி உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு. நோ ஆப்ளிகேஷன் பட் இதான் நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் பத்திரிக்கைலாம் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. நான் அவங்கள்ட்ட பேசினேன். ஜென்யூன் தான் அது இது கிடையாது. நல்லவங்க தான் அவங்க. ஸோ பிக்சர்ஸ் அந்த ஒர்க்கோட பிக்சர்ஸு சிவன் கோயில் எந்த இதில இருக்கு, ஆரம்பிச்சதுல அது இருக்கு. அப்புறம் இப்ப கட்டியிருக்கிறது. அப்புறம் கும்பாபிஷேக பத்திரிக்கையும் அனுப்பிச்சிருக்காங்க. நான் அந்த யார் வந்து பண்ண போறாங்களோ கும்பாபிஷேகம், அந்த ஐயர்ட்டயும் நான் பேசினேன். ஸோ அவங்களும் ஆமா நாங்கலாம் போய் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட வரும் இப்போ நெறைய பேர் வந்து பண்றதுக்கு. ஸோ அதான் உங்கள்ட்ட கேட்கலான்ட்டு. நீங்க முடிஞ்சதுன்னா உங்களாலயோ இல்ல ஏதான்னு உங்க உங்க சர்க்கிள்ல சிவனடியார் சர்க்கிள்ல ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். அது கேட்கலான்ட்டு தான். ஓகேவா? அவங்களுக்கு என்ன நவம்பர் 14 இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்மளால எவ்வளோ வந்தாலும் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு. ஓகேவா? கேட்கலான்ட்டு நீங்க பாருங்க. ஒண்ணும் இப்போ இது இல்ல. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இல்ல ஓகே கேட்கலான்ட்டு தான் காவேரி சக்தயே நமः ஆவாக்கிய ஆவாகனதாபனதாலத்ரீதேனுவாதி நமஸ்கார் முத்ராமரஸ்ய காவேரி மாதா தேவ்யை நமः அர்घ्यं दत्त्वा ஓம் ஹ்ரீம் காவேரி தேவ்யை நமः ஈசானமோத்தகுமா ஈர்மாத புருஷோத்ராக ஈர்மா ஹோதக கங்காரிமா வாந்தே குக்கிய கணாம்பாரிமா சத்யோம் தம்பிகாரிமா ஹிருதயாலிர்மா சரசே ஜக்ரிமா கௌஜாரிநேத்ரே வாசாங்கி நமः சஹஸ்ராய காம்பிங்கி நமः காவேரி நதிதேவதாப்யோ நமः கண்ணான பார்வதியை தழுவிடும் கல்யாண ஓம் கௌரி விமாய சலிலானி தக்ஷதே கபதீர்பதி சாதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூதி சஹஸ்ராட்சரம் ஸ்ரீம் காவேரி நமः காவேரி நதிதேவதாப்யோ நமः சக்தயே நமः பரமேஸ்வரியே நமः விரிசடையானதொரு கிரீடம் முக்கண்ணால் மன்மதனை சாம்பலாய் சுட்டு எரித்த கோபம் காதொளிரும் குண்டலமாய் நாகப்படம் அசைகின்ற ரூபம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரிலாம் யாரும் எங்களுக்கு தொகை கொடுத்ததே கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் கிட்டத்தட்ட நாங்களும் கும்பாபிஷேகத்துக்கு நெருங்கிட்டோம். அவர்
அந்த ஐயா சிவாச்சாரியார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி டேட்டு வந்து போன மாதம் தான் வந்து சொன்னாங்க, 14ஆம் தேதி 11ஆம் மாதம் ஐப்பசி 28 வந்து கும்பாபிஷேகம், நீ போய் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொன்னார். ஐயா எங்கிட்டலாம் ஒரு ரூபா கூட காசு இல்லை, எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நீ போ ஆரம்பி, உள்ள நடத்திப்பார், அவரே நடத்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் அதோட பலன்லாம் இப்போ தான் யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஏன்னா அது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் யார் மூலயமா நடக்குது, என்ன ஏதுன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு சக்தி மட்டும் உள்ள உட்காந்துட்டு நல்லா வேலை பார்க்குறாரு. ஏன்னா திடீர்னு எங்கிட்ட இருந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளோ பெரிய தொகையெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அந்த பகவான் எனக்கு அதுதான் ரொம்ப, அவருக்கு தான் மிக்க நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நனன்ன நன நனன்ன தாரின யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நனன்ன நன நனன்ன தாரின
அழகிய லிங்கம் நீதானன்றோ ஆவுடை மேலே ஆதரவாகும் அழகிய லிங்கம் நீதானன்றோ அமைதி சேர்த்து துயர்கள் போக்கும் கருணை இறைவா உன்முகமே நினைத்த கணமே நிலை